பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா 54 அதிகாரம் 4 வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சை அடைவது இல்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். என அன்பானவர்களே, நீ அடைந்த நிந்தையை பற்றியும் நீ அடைந்த அவமானத்தை குறித்தும் நீ பயப்படாத, அதை மறந்துவிடு அப்படிங்கிறாரு. இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்திலும் அவமானத்திலும் ஏமாற்றத்திலும் உடைந்து இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு அளிக்கும் ஆறுதலான வார்த்தை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கடந்த கால வாழ்க்கையில் கடந்து வந்த தோல்விகளால், நிராகரிப்பால், தனிமையால் தங்கள் எதிர்காலம் இருளாய் போய்விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி அடையும் போது நிராகரிக்கப்படும் பொழுது, ஒரு தனிமை உணர்வில் இருக்கும் பொழுது, இனி என்ன வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பாருங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, ஐயோ இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு வெட்கப்படாத, நடந்த காரியத்தை நினைவும் கூறாத. நான் இப்படி சொல்லுவேன், நடக்கிற காரியத்தை குறித்து பயப்படாதுங்க, நடந்ததை நினச்சி வெட்கப்படாதீங்க, அதை நினைவும் கூறாதுங்க. சில நேரத்தில் நடந்த காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம் பாருங்களேன். பிரைஸ் எல்லாம் நான் இப்படி சொல்லுவேன், நம்மளுடைய கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட காயங்கள், மக்கள் சொன்ன வார்த்தைகள், நாம் செய்த தவறுகள், பிரைஸ் எல்லாம் திரும்ப முடியாத அனுபவங்கள் எதுவுமே இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு அது முடிவு இல்லை. ஆண்டோடைய வார்த்தையை கவனிங்க. நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவரால் மட்டும்தான் உங்களை மீட்டு கொள்ள முடியும், உங்களை நேசிக்க முடியும். பிரைஸ் எல்லாம் அவரால் மட்டும்தான். காரணம், அவர் மகத்துவம் உள்ளவருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அடைந்த அவமானத்தை கௌரவமாய் மாற்றுகிறார். நீங்கள் அடைந்த நிந்தையை அவர் சாட்சியாய் மாற்றுவதற்கு வல்லமை உடையவருங்க. கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துடுங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டாருங்க. பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத, உங்கள் தலையை நிமர்த்துகிறத நீங்கள் காண்பீங்க. சோர்ந்து போகாதீங்க.
கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களை நேசிக்கிறவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களை அரவணைக்கக்கூடியவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் அவமானத்தையும் நீக்கி எங்களை ஒரு புது மனுஷனாக நிறுத்திடுங்கப்பா. எங்கள் எங்கள் கடந்த காலத்தை குணப்படுத்தும். உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் தரப்போகிற புதிய கௌரவத்திற்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கை பலனடையட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.